அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். அரசியல் என்றாலே அதிகார பலம், ஆணவ பலம், அதுக்கப்புறம் பொய் பித்தலாட்டங்கள், சொல்லும் வாக்குறுதிகளை நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, இப்படின்ற விஷயங்கள்ல தான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இதில் விஜய் அவர்கள் கொஞ்சம் வேறுபடுறாரோ அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தோணுது. ஏனென்றால் சட்டசபையில் ஒரு கட்சியின் தலைவர் மற்றும் ஒரு வேட்பாளர்கள் பேசும் பொழுது அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் சரியாக இருந்தால் அதை நோட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உடனே அமுல்படுத்துகிறார். அந்த விஷயங்கள் உடனே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் நம்ம பார்க்க முடியுதுன்னு வச்சுங்களேன். அப்போது விஜய் அவர்கள் வித்தியாசப்படுகிறாரா இல்லையா? கண்டிப்பாக வித்தியாசப்படுகிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், விஜய் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடிவிட்டார் அல்லவா? அது தற்போது இன்னும் 750 கடைகளை மூட இருப்பதாக தகவல் வெளியே இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதங்களில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1500 மதுக்கடைகள் மேலே மூடப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் ஒட்டுமொத்த மதுக்கடையிலும் மூடிவார் அப்படின்னு தான் தோன்றுகிறது. இதில் பெண்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது குடும்ப பெண்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தகவல் இருக்கிறது. அடுத்ததாக சட்டசபையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம முழுசாவே பார்த்துடலாம். சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் தள்ளப்பட்டிருந்தது. விஜய் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் என்ன ஆகப் போகிறது அப்படின்ற ஒரு சூழல் நிகழும் பொழுது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தார்கள். இதுதான் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. இதற்கு முன்னாடி எல்லாம் லைவாக எந்த ஒரு நிகழ்வும் சட்டசபையில் நடக்கும் நிகழ்வு நடக்கவே இல்லைங்க. இதுதான் முதன்முறை. விஜய் அவர்களை இதற்காகவே பாராட்டலாம். இந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது 144 மெஜாரிட்டியில் அவர் பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார், வெற்றி பெற்றார் அப்படின்னே சொல்ல வச்சுங்க. இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செய்கிறேன், அதாவது இந்த ஆட்சியின் மீது எங்களுக்கு அவருக்கு கூறிய விஷயங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் மக்கள் கூறின விஷயங்களையும் அதுக்கப்புறம் அதாவது மக்கள்லாம் கூறல, மக்கள் கூறின விஷயங்கள் சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னார். சொல்லிட்டு பார்த்தா வெளிநடப்பு செஞ்சுட்டாருங்க. அதில் 61 எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதுக்கு மீறி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 5 எம்எல்ஏக்கள் நடுநிலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவும் பிஜேபியும் நடுநிலை வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தரப்புல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லி அங்கேயே சொல்லிட்டாங்க, வெளிநடப்பு செய்யவில்லை. ஆனால் தொடர்ந்து எல்லாரும் கூறிய விஷயங்கள் என்னன்னா, குதிரை பேரம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குதிரை பேரம் நடந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெஜாரிட்டியை காட்டியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயங்களை பதிவு செஞ்சாங்க. இதில் ஒன்றும் கிடையாதுங்க. 144 மெஜாரிட்டியை காட்டியிருக்காங்க. இந்த பக்கம் நடுநிலை வகித்தவர்கள் 5 பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு செஞ்சவங்க 61 பேர், எதிர்ப்பு தெரிவித்தவங்க 22 பேர். இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது இங்கே குதிரை பேரம் பேசப்பட்டது அப்படின்னா இதற்கு எதிர்ப்பு குரல் உடனே தெரிவிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேச விட்டார். விஜய் பேச விட்டார். சபாநாயகரும் எதுவுமே கண்டுக்கல, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த குதிரை பேரம் பற்றி விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சமயத்தில் விஜய் அவர்கள் டக்குன்னு எந்திரிச்சு அவர் ஒரே விஷயத்த சொன்னார். இங்கு குதிரை பேரம் பேசப்பட்டதை அனைவரும் பெரிதாக பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். குதிரை பேரம் பேசி நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கு எங்கள் ஆட்சி குதிரை வேகத்தில் செல்கிறது அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு சொல்லிட்டாருங்க. இங்கே தான் இது சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும் பொழுது, அதாவது விஜய் அவர்கள் அறிவித்த முக்கியமான விஷயங்கள், மதுக்கடை மூடியது, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்தது, இந்த பக்கம் போதைப் பொருள்கள் எல்லாம் ஒழிப்பதற்காக பார்த்தீங்கன்னா தனியாக காவல் நிலையம் அழைத்ததை பற்றி பாராட்டு தெரிவித்து விட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை கூறினாருங்க. அது என்னன்னா, அதாவது அரசு குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் கூறிவிட்டு அவர் ஆஸ்தானாக இருக்கிற ராஜகுரு இருக்கிற ஜோசியரான ரத்தன் பண்டிட் அவர்களை முதன்மை செயலாளராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியமித்திருப்பது, அரசு வேலையை கொடுத்திருப்பது எனக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தூய சக்தியாக நான் ஆட்சி செய்வேன்னு சொல்லிட்டு இப்பொழுது அவரை நீங்கள் தனியாக வைத்து ஆலோசனை செய்து கொள்ளாமே, அப்போ அரசு பணியை வழங்கியிருக்கிறீர்கள் என்றால் இதற்கு ஒட்டுமொத்த மக்களின் குரலாக நான் இங்கே கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனமும் தெரிவிச்சிட்டாங்க. இந்த கண்டனங்களை தெரிவித்ததுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சலசலப்பு நிகழ்ந்தது. ஆனால் விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு 2 மணிக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது. அதாவது ரத்தன் பண்டிட் அவர்களின் ஆணை பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுகிறது, அவருக்கு பணி நியமனம் செய்தது ரத்து செய்யப்படுகிறது வருகிறது. அப்போது இங்கே மற்றவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார், அதை ஆய்வு செய்து உடனே நடவடிக்கை இருக்கிறாருன்னு நம்ம சொன்னோம். அதை விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கிறது. இதை விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து ஒரு நாட்களில் இதை இதற்கான காரணங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அவரை பணியை ரத்து செஞ்சிருக்கலாம், அவர் பணி ஆணையை ரத்து செஞ்சிருக்கலாம்னு தோன்றுகிறது. ஏனென்றால்
இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்தவர்களை கூட வைத்து கொண்டு அரசு பணி கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களுக்கான சேவை செய்யும் விஷயங்களுக்காக அவரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் கூறியிருக்கலாமே. அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்கன்னு உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உள்ளே நடந்தது உங்களுக்கு தான் தெரியும். அந்த விஷயங்களை கூறாமல் நீங்கள் இதை செய்தது பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு கருத்தை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை உடனே நம்ம வந்து ஏன் இவரை அமர்த்தினோம், எதற்காக அமர்த்தினோம், இது அவர்கள் சொல்லும் கருத்துக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் மக்களிடம் வெளிப்படுத்திவிட்டு இந்த பணியானை நீங்கள் வந்து ரத்து செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏனென்றால் இங்கே கற்றுக்கொண்டே தான் இருப்பார்கள். அதற்கு செவிசாய்த்தம் என்றால் ஒன்றுமே இங்கே பண்ண முடியாது. அதற்கு உதாரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் பேசுறதை நம்ம முழுசாக நம்ம பார்த்துடலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையான மக்கள் வாக்களிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தார். அதற்கு உதாரணம் ஒரு விஷயத்த சொல்றாரு. மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 4,93,27,000 பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3,21,00,000 பேர் வந்து உங்களுக்கு வாக்களிக்கல, மற்ற கட்சிகளை தான் வாக்களித்தாங்க. அதை எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து வாக்களிக்காத போது சட்டப்பேரவையில் நீங்கள் நம்பிக்கை கோரும் அதாவது நீங்கள் எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்று விடுவீர்கள். ஆனால் நாங்கள் அதாவது மெஜாரிட்டி இல்லாத சமயத்தில், மக்களிடையே மெஜாரிட்டி இல்லாத சமயத்தில் மக்களுக்காக நாங்கள் வந்து இப்பொழுதும் சட்டப்பேரவையில் இந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பிற்கு நாங்கள் வாக்களிக்கப் போவதில்லை. நாங்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை வந்து புறக்கணித்து வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிட்டு தான் உரையே ஆரம்பித்தார். அதாவது 65% பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, உங்களுக்கு வாக்களிக்கலை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் ஆதரவை பெற்று தான் வாக்களிச்சிருக்கேன்னு சொல்லி நக்கலாக பேசினாருங்க. அதாவது சிபிஐ சிபிஎம் பார்த்திங்கன்னா திரும்ப விசிகா கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அந்த ஆதரவு கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு ஆட்சி அமைந்துவிடும் என்ற காரணத்தினால்தான் கொடுத்தார்களே தவிர அவர்களை வைத்து கொண்டு தான் நீங்கள் அப்போது ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். கடன் வாங்கி தான் நீங்கள் ஆட்சி அமைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதாவது உங்களுக்கு 108 வேட்பாளர் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு 2 இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டு இருக்கீங்க. அதுவும் வெற்றி பெறுமா இல்லை என்ற சந்தேகத்தில் நீங்கள் போட்டிட்டு இருக்கிறீர்கள். அதில் வெற்றி பெற்ற ஒரு இடத்த வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் ராஜினாமா செய்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் இப்பொழுது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது பெரிய கருப்பன் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து அவரும் வந்து வாக்கெடுப்பிற்கு, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பதற்கு தடை விதித்திருப்பதனால இப்போ உங்களுக்கு 106 தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே எங்கள் கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்களை வைத்து தான் இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னார். டிடிவி தினகரன் வந்து ஒரு விஷயத்தை கூறினார். அதாவது எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை அவர்கள் வந்து திருடி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு சபாநாயகர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போது டிடிவி தினகரன் வந்து இது மாற்றம் அல்ல, அதாவது நாற்றம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அப்படின்ற விஷயங்களையும் குறிப்பிட்டார். எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னு மட்டும் பாருங்களேன். எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுவாங்க அப்படின்றத நம்ம இதெல்லாம் பார்க்க தோன்றுகிறது. ஏன்னா எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே ஒரு நியாயம் தர்மம் வேண்டும். அதற்கு எந்த அளவுக்கு கீழே போகணுமோ அந்த அளவுக்கு கீழே போயிருக்காங்க. குதிரை பேரம் பேசப்பட்டது, அதாவது ஏடிஎம்கேவிடம் குதிரை பேரம் பேசப்பட்டு ஏடிஎம்கே 2ஆக உடைத்து விட்டார்கள். இதுதான் இவங்க தூய ஆட்சியை நடத்துகிறார்களா? அதாவது தீய சக்தின்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு போயிட்டு ஏடிஎம்கேயும் உடைத்து விட்டு டிடிவி தினகரனுக்கு கட்சியும் அதுக்கப்புறம் பிஜேபி இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு உள்ளே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சீங்களே, இதற்கு பேர் என்ன அப்படின்லாம் வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னாருங்க. அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல, இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக அவர் என்ன சொன்னார்னா, இப்படி கடன் பெற்று ஆட்சி நடத்தும் இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா போலி வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு தற்போது நிறைவேற்ற முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் சமயத்துல அதாவது வளர்ச்சிக்காக நாங்கள் வாங்கிய கடன்களை, அதாவது தமிழக வளர்ச்சிக்காக வாங்கிய கடன்களை பார்த்தீங்கன்னா மக்களிடையே திசை திருப்பி குறை கூறி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். இது எதை சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே பயம் வந்தது நல்லாவே தெரியுதுங்க. அதையும் குறிப்பிட்டு சொல்கிறார். அதற்கப்புறம் ஏன்னா இங்கே திருமா அவர்களை சந்தித்த விஷயங்களை வந்து நாசூக்கா சொல்லுங்க, ஓப்பனாகவே சொல்கிறார். அதாவது திருமா அவர்களை போய், அதாவது இங்கே 2 பேருக்கும் பிளவு ஏற்பட்டிருக்கும் சமயத்தில் அவர் வீட்டிற்கே சந்தித்து பேசுகிறார். ஆனால் அங்கே ஒரு புது சோபா எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறார்கள். அதற்கு பின்னாடியே புது முதல்வர்கள் அவர்கள் போகிறார். இங்கு இந்த மாதிரி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பாருங்க. அதாவது புஷ்பா படத்தில் வரும் ஆட்சியை போல நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
ஏங்க நீங்கள் தான் சொன்னீங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இருக்கும் சமயத்தில் நீங்கன்னா இவங்க கட்சியை சார்ந்தவர்கள் அனைவருமே நடிகராக இருக்கும் சமயத்தில் இந்த கூட்டங்கள்லாம் சும்மா வெறும் கூட்டம், அதாவது இவங்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ வாக்களித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராரு. அந்த விஷயங்கள்லாம் குறிப்பிடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ, அதாவது இப்போ ஒரு சொன்ன விஷயங்களா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இவங்கெல்லாம் குதிரை பேரம் பேசவே இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் உடைக்கவே இல்லையா, இங்கே தான் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சுட்டு விஜய் எப்படியாவது பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாத பண்ணலான்னு சொன்ன விஷயங்கள் இருக்குது. இது அவங்க யாராவது ஒருத்தர் கூறின என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இதில் நம்ம அமமுக கட்சியை சேர்ந்தவர் காமராஜர் தான் செம்ம அடி அடித்தார். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பேசுன மாதிரி தான் இருக்கார். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முதல்வர் அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து 4-5 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரவுடிகள் ஒளிந்துவிட்டு ஓடிவிட்டார்கள், போதைப் பொருள்கள்லாம் நடமாட்டம் சுத்தமாக இல்லை, குறைந்து விட்டது, இந்த மதுக்கடைகளை குறைத்து கொண்டே வருகிறார், இப்படின்ற விஷயங்கள்லாம் பதிவு பண்ணாங்க. கட்ட பஞ்சாயத்து இல்லை, கட்ட பஞ்சாயத்து பண்ணும் நபர்கள்லாம் இப்பொழுது பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முகத்தை பார்க்கணும். சும்மா அப்படியே மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அப்படியே ஒன்றுமே பேச முடியல அவரால். ஏன்னா கட்ட பஞ்சாயத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதை வஸ்துகள், அதாவது கஞ்சா விற்கிறவங்களாம் எங்கே போனானே தெரிலன்னு சொல்லும் போதெல்லாம் அது எந்த ஆட்சியில் நடந்தது சொன்னார். அப்போ எல்லாருமே இங்கே சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே காமராஜர் சூப்பராக பேசினார். நீங்கள் நான் பேசுவதை தடுத்தாலோ எதிர்ப்பு குரல் தெரிவித்தாலோ நீங்கள் பேசும்போது நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். இது ஏதோ விஜய் வந்து எடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்கிறது. என்னன்னா விஜய் பேச வேண்டிய இடம் அங்கே ஒருத்தர் இது இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்க நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாருங்க. அதாவது இவங்க ஆட்சி காலத்தில் கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது கோவிட் நிதி உதவியாக பார்த்தீங்கன்னா 4000, அது யாருமே வேலைக்கு போடல, வந்து பார்த்தீங்கன்னா 4000 உடனடியாக கொடுத்தார். பால் விலையை குறைத்தார். பார்த்தீங்கன்னா மக்களிடம் பாதுகாப்பை உறுதி செய்தார். நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஏன்னா அவர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் தயவு செய்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும், அதாவது செயல்படுத்த முடியுமா என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கப்புறம் நீ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்வதை விட பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஆட்சியை செய்யுங்க. நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுவதை விட்டு ரியலாக நீங்கள் ஆட்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் கட்டளைப்படி நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், அது சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாருங்க. எப்படிங்க நீங்களாம் இன்ஸ்டாவில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அதாவது ஸ்டாலின் கட்டளைப்படி அப்படின்னா நீங்கள் என்ன கட்டளையிடுவீங்க? முதல்வர் விஜய் அவர்கள் தானே. இப்போ நீங்கள் வந்து கட்டளையின்படி ஆணையின்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்த கூறினீங்கன்னா உடனே விஜய் அவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிடுவாரா? நீங்கள் சொல்கிற விஷயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதில் விஜய் அவர்கள் தெள்ளத்திலே ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. இங்கே நீங்கள் என்ன குறைகளோ நிறைகளோ சொன்னாலுமே அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இங்கே யாருக்கும் நான் பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படும். இங்கே நீங்கள் சிறுபான்மை ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிறுபான்மை ஆட்சியை நடத்துகிறோன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. அப்படி தான் நாங்களும் சொல்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மக்களுக்கான ஆட்சி, மக்களின் உரிமைகளை நான் காப்பாற்றுவேன், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நான் கொடுத்து கொண்டே தான் வருவேன், ஒரு விஷயங்களை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு முடிச்சிட்டாரு. அடித்தாரா நெத்தி அடி. இதுக்கு மேலே வந்து என்ன வேணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது எவ்வளோ பொய்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அடுக்கிக்கிட்டே வந்திருக்காரு. நீங்கள் வெளிநடப்பு செய்வீங்க, இனிமேல் அடிக்கடி வெளிநடப்பு தான் செய்வீங்க. இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதற்கு முன்னாடி உங்கள் அப்பா காலத்தில் செய்த இதே வெளிநடப்புகளும் குற்றங்களையும் நீங்கள் தொடர்ந்து குறிட்டு வந்தீங்கன்னா, இங்கே மதுக்கடைகளை நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா மது ஆலைகள், இந்த மது ஆலைகளிலிருந்து தான் இங்கே சரக்கு வருது. அங்கே ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ விஜய் அவர்களிடம் பேரம் பேசப்பட்ட விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தகவலாக வெளியே வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்கே எதிர்கட்சியும் ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் சொல்கிறேன், இவங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த மது ஆலைகள் நடத்திட்டு வந்தாங்க. அங்கேருந்து தானே மது வருகிறது. இப்போ இதையெல்லாம் தடுப்பதற்காக முயற்சி செய்தார். அப்போது ஒன்று அங்கே மது வாங்கலைனாலும் பிரச்சனை, மதுக்கடைகளை ஒட்டுமொத்தமாக மூடினாலும் பிரச்சனை. இப்போ ஒட்டு மொத்தமாக அந்த பிஸ்னஸ் அப்படியே வந்து இவங்களுக்கு தடைபட்டு போய்விடும். இதனால் வந்து கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்குறாங்க. யார் இந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுமே இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மது ஆலையிலிருந்து தான் மதுவே வருகிறது. அப்போது எதற்காக கொந்தளிக்கிறாங்க மட்டும் பாருங்களேன். இங்கே மக்களுக்காக கொந்தளிக்கிறாங்க. இதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குங்க. மக்களே தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. சட்டசபையில் நடக்கிற விஷயங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் பேச்சாக தான் இருக்கும், அங்கே சண்டையாக தான் இருக்கும். இந்த பேசுகிற விஷயங்கள் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இப்பொழுது அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சட்டசபையில் பேசும் ஒவ்வொரு விஷயங்களும்
நடைமுறைப்படுத்துவதற்காக விஜய் அவர்கள் முயல்கிறார், நடைமுறைப்படுத்துகிறார் அப்படின்ற போது இதை நம்ம பாராட்ட தான் செய்யணும். இதற்கு பின்னாடி இன்னொரு விஷயம் வந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள். அதாவது ரீல்ஸ் செய்து கொண்டு வருகிறார்கள். விஜய் தரப்பிலும் ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டு காலியானாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் ரீல்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறார். அவர் கட்சியை சார்ந்தவர் ரீல்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறார். இதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, கேவி குப்பம் எம்எல்ஏ வந்து செருப்பு போடாமல் பஸ்ஸில் வந்து தான் சட்டசபைக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி அவர் காலில் இருந்து மேலே வரைக்கும் எடுத்து பஸ்ஸில் போகிற வரைக்கும் எடுத்து போடுறாங்க. இதை இப்போ பிளான் பண்ணி தானே போடுறாங்க. இதை விஜய் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்படி தான் பண்ணாரு. அதே விஷயத்தை இங்கே உங்களுக்கு கீழே இருக்கும் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனத்தில் எடுத்துக்கலன்னா திருப்பி இது எங்கே போய் நிற்கும் தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதையும் நம்ம இந்த நேரத்தில் கூறிதான் ஆக வேண்டும். அதுக்கப்புறம் துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சட்டசபைக்குள்ளே அவர் நண்பர்கள்லாம் வரவழைத்து அவர் உட்கார்ந்தார் பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது எந்த மாதிரி இடம், அங்கே போய் இதெல்லாம் பண்ணலாமா? அப்போது இங்கே வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த இடத்துலையும் விஜய் அவர்களுக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இது போன்ற சம்பவங்களும் தொடர்ந்து நடக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை விஜய் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பொய் பித்தலாட்டங்களை பண்ணி கொண்டிருந்தாரோ, அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் முகத்தில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணாரோ அந்த விஷயங்கள் கூட ஆகிவிடும். இப்போ உதயநிதி ஸ்டாலினும் அதை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறார். அது வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடும் அப்படின்றதெல்லாம் போக போக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏனென்றால் இங்கே விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் அடுத்தடுத்த கட்டங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு வராரு. அவர் பின்னாடி நடக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி நடக்கும் சில குறை நிறைகள் இருந்தாலுமே நாங்கள் குறிப்பிட தான் செய்வோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஆதரவு தருங்கள். தமிழகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அரசியல் நிலையை அலசி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் தமிழ் தேசிய குரலின் பங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் குறிக்க விரும்புகிறேன். நன்றி.